மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏரோப்ளேனின் உள்ளே சென்ற அந்த இளைஞன் தனது பொட்டிகளை தான் அமரும் இருக்கைக்கு மேலே உள்ள இடத்தில் வைத்து கொண்டிருந்தான். அப்போது பின்னே மற்றொரு இளைஞனின் குரல், சார் கொஞ்சம் நகர்ந்தீங்கன்னா நான் போய் உள்ள உட்காருவேன் என்ற குரல். அது கேட்டு திடுக்கிட்டவன், என்ன உள்ள போய் உட்காருவியா? டேய், நீ இங்க என்ன பண்ற? உனக்கு இங்க சீட் இருக்காது, எக்கனாமிக் கிளாஸ்ல தானே இருக்கணும். நீ என்ன பிசினஸ் கிளாஸுக்கு வந்திருக்க? போய் முதல்ல செக் பண்ணு, இங்க தான் சீட் இருக்கான்னு என்று கூறினான். சார், நான் ஒன்றும் எக்கனாமிக் கிளாஸ் இல்லை, நானும் பிஸ்னஸ் கிளாஸ் தான். என்னோட சீட் நம்பர் B17. இங்கே தான் இந்த இருக்கு பாருங்க. இது B16, இது B17. நான் ஜன்னல் வரும். 16 யாரு? நீங்களா சார்? நீங்கள் தானே இங்கே நிற்கிறீங்க, அப்படின்னா நீங்களாக தான் இருக்கும். பார்த்தீங்களா நம்மளோட பொருத்தத்தை? ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து பாம்பே போகிற வரைக்கும் நம்ம ஒன்றா தான் இருப்போம் போல இருக்கு. நமக்குள்ளே இதோ இருக்குது சார் என்று கூறிவிட்டு அவனை பார்த்து புன்னகித்தான். ஜின்னடாவன் என்னை விட்டு போகவே மாட்டானா? என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். இது எல்லாம் தற்செயல் தானா, இல்லை ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கானா? என்ன வேணும் இவனுக்குன்னு தெரியலையே என்று எண்ணினான். சார், என்ன சார் யோசிக்கிறீங்க? வேணா என் டிக்கெட்டை பாருங்க. டிக்கெட் நம்பர் 17 தான். இதுதான் என் சீட்டு. கொஞ்சம் நவந்தீங்கன்னா உள்ளே போய் உட்காந்துருவேன். பார்த்தீங்களா, தற்செயலாக இவ்வளோ விஷயம் நடக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு என்று கூறி அவனிடம் டிக்கெட்டை நீட்டினான். சரி குரு, டிக்கெட்டை முதல்ல நான் செக் பண்ணுறேன் என்று கூறி அவனிடம் டிக்கெட்டை வாங்கினான் அந்த இளைஞன். சரி குடு பார்க்குறேன் என்று அதை வாங்கி பார்த்தான் அவன். உண்மையிலே இது பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் தான். இதையே இவனுக்கு அனுப்பியிருக்காங்க. சரி என்று எண்ணியவன், சரி அதான் உன் சீட்டு, நீ போய் உட்காருப்போ என்று வழிவிட்டான். அவன் சென்று ஜன்னல் ஓர சீட்டில் அமர்ந்த பிறகு அவனது மொபைலுக்கு ஒரு மின்னஞ்சல் வந்தது. அதை எடுத்து ஓப்பன் செய்து பார்த்தான். எக்காரணத்தை கொண்டும் உன் இருப்பை யாருக்கும் காட்டிடாத, முக்கியமாக உன் மேலே யாரோட கவனமும் வந்துடக்கூடாது என்ற மெசேஜ் வந்திருந்தது. இவருக்கு ஒரு வேலையே இல்லை. எங்கள் அப்பாவை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்னை எங்கெங்கேயோ அனுப்பிக்கிட்டு இருக்காரு. நான் முதல்ல எங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், அப்புறம் இருக்க எல்லாருக்கும் என்று சலிப்புடனும் கோபத்துடனும் மனதில் எண்ணினான். ஆம், அவ்வாறு எண்ணுவது வேறு யாரும் அல்ல, விஸ்வாதான். விஸ்வாதான் இப்போது பாம்பேக்கு சென்று கொண்டிருக்கிறான். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்று முழு கவனத்துடன் அவனது இருப்பை மறைப்பதற்காகவே அவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான். ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்த விஸ்வா வெளியில் வேடிக்கை பார்க்க தொடங்கினான். அவன் அருகே அமர்ந்த மற்றொரு இளைஞன் அவனை ஒருவித ஏளன பார்வையுடன் பார்த்தான். விஸ்வா கண்ணை மூடி பல சிந்தனைகளில் அமர்ந்திருக்க, அவன் கண்ணை மூடி இருப்பதைக் கண்டு அந்த இளைஞன் பயத்தில் தான் இவன் இப்படி இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டு, ஏய், உனக்கு ஏரோப்ளேனில் போகிறது இதுதான் முதல் முறையா? இவ்வளோ பயப்படுற என்றான். திடீரென கண் விழித்த விஸ்வா, சரி இவனே ஒரு ஹிண்ட் கொடுக்குறான், அப்படியே போயிடுவோம் என்பது போல், ஆமாம் சார், இது வரைக்கும் நான் ஏரோப்ளேனில் போனதே இல்லை, இதுதான் முதல் முறை, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது என்றான். விஸ்வா அந்த இளைஞனை பார்த்து, நீங்கள் அடிக்கடி ஏரோப்ளேனில் போவீங்களோ? உங்களுக்கு எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக கூலாக உட்காந்துருக்கீங்க என்றான் விஸ்வா. நான் டீ குடிக்க போகிற மாதிரி அடிக்கடி ஃப்ளைட்டில் போயிட்டு வருவேன், எனக்கு இது எத்தனாவது முறைன்னு கூட தெரியாது என்று பெருமையாக கூறினான். ஓ, அப்போ நீங்கள் ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா என்றான் விஸ்வா. இதை கேட்ட அந்த இளைஞன், அப்படியும் சொல்லலாம் என்று தெனாவட்டாக கூறினான். சரி சரி, உன்னை விட்டா நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப. பாம்பே போகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, நான் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன் என்றான் அந்த இளைஞன். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு விமானம் மும்பை விமான நிலையத்தில் தரை இறங்கியது. இருவரும் வெளியே வந்தனர். அந்த இளைஞன் விஸ்வாவை பார்த்து கிண்டலாக கேட்டான், ஏய், உன் நண்பர்கள் உன்னை அழைக்க வரதா சொன்னியே, உன்னை கூட்டிட்டு போக ஆள் வந்துட்டாங்களா, இல்லை நான் வேணா உன்னை டிராப் பண்ணவா என்றான். அதற்கு விஸ்வா அமைதியாக சிரித்து கொண்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்றான். அவனது கண்கள் ஏர்போர்ட் வாசலில் யாரையே தேடுவது போல் மின்னின. பேசி முடித்த பிறகு விஸ்வா 2 அடி முன்னே செல்ல, பின்னிருந்த அந்த இளைஞன், ஏய், உன் பேரை சொல்லாமல் போற, இவ்வளோ தூரம் ஒன்றா ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம், உன் பேரை கூட சொல்லலையே நீ என்றான். சார், நீங்களும் தான் உங்கள் பேரை சொல்லலை,
அதுக்கான அவசியமும் வரல என்றான். சரி, நானே முதல்ல சொல்றேன். என் பேரு அரவிந்த். உன் பேர் என்ன என்றான். என் பேர் விஸ்வா சார் என்று கூறினார். இருவரும் கை குலுக்கிக் கொண்டனர். சரி சார், நான் கிளம்புறேன் என்று கூறி விஸ்வா விமான நிலையத்தை விட்டு வெளியே வந்தான். வெளியே வந்த விஸ்வா நேராக அங்கிருந்த ஒரு பெட்டி கடைக்கு சென்றான். தன் பையில் இருந்த ஒரு காகிதத்தை எடுத்து அந்த கடைக்காரரிடம் காட்டி, அண்ணா, இந்த விலாசம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படி அங்க போறது, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்றான். அந்த விலாசத்தை பார்த்த கடைக்காரரின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. விஸ்வாவை ஒரு முறை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு, தம்பி, இந்த இடமா? இது மும்பையிலேயே ரொம்ப பெரிய மனுஷங்க வாழ்ற இடமாச்சே. இங்க உன்னை போன்றவர்கள்லாம் போறது ரொம்ப கஷ்டம்பா என்றார். என்ன, ஏன் அப்படி சொல்றீங்க? பெரியவங்க வாழ்ற இடம்னா முதியோர் இல்லம் மாதிரி சொல்றீங்களா என்றான். இல்ல தம்பி, அப்படி சொன்னல, பணக்காரர்கள் இருக்கிற இடம். ஓ அப்படியா, சரி, அங்க போறதுக்கு எதுவும் வழி இல்லையா? தம்பி, நீ அந்த தெருவுக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற செக்யூரிட்டி உன்னை தடுத்து நிறுத்திடுவாங்க. அங்க அனுமதி இல்லாம எந்த ஒரு ஆளும் போக முடியாது என்று கூறினார். அப்படி இருக்கும்போது இந்த விலாசத்துக்கு நீ போறதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று எச்சரிக்கை கலந்த குரலில் கடைக்காரர் தொடர்ந்தார். சரி, அவ்வளவு பெரிய இடத்துக்கு நீ எதுக்காக போற? அது அந்த வீட்டில் இருக்கிற பையன் என்னோட தோழன். பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். அப்போ என்கிட்ட கொடுத்த அட்ரஸ் தான் இது. அவன் இவ்வளோ பெரிய இடத்துல இருப்பான்னு எனக்கு தெரியல. நான் பாம்பேக்கு இப்போ தான் வந்தேன். சரி, அவனை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்திருக்கேன் என்றான். நீ சொல்றத நம்புற மாதிரியே இல்லையே. நீ சொல்ற மாதிரி அந்த வீட்டில் எந்த ஒரு ஆம்பளை பசங்களும் கிடையாது. அங்கே இருக்கிறது 2 பேர் தான். ஒரு வயதான முதியவரும் அவரோட பேத்தியும். ஆனால் நீ அங்கே யாரோ ஒரு பையனை தெரியும்னு சொல்ற. இது நம்புற மாதிரியே இல்லையே. அதை கேட்டு சுதாரித்து கொண்ட விஸ்வா, அண்ணா, நான் எப்போ நான் நண்பன்னு சொன்னேன்? தோழின்னு தானே சொன்னேன். அந்த பெண்ணை தான் சொன்னேன். அவளும் நானும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு. சின்ன வயசில் பார்த்தது. சரி, இப்போ பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு அட்ரஸ் மட்டும்தான் தெரியும், மற்றபடி வழி தெரியாது. அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கிராஸ் கொஸ்டின் கேட்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா என் ஃப்ரெண்டு அவ்வளோ பெரிய ஆளா இந்த ஊரில். எனக்கு அவளை பற்றி அந்த அளவுக்கு தெரியாதே என்றான் விஸ்வா. ஓ, நீங்கள் அப்படி தான் சொன்னீங்களா? நான் தான் தப்பாக கேட்டுட்டேன் போல இருக்கு. அப்படின்னா நீங்கள் பார்கவி மேடத்தோட ஃப்ரெண்டா தம்பி என்று அந்த கடைக்காரர் கேட்டார். அந்த பேரை கேட்டவுடன் விஸ்வாவின் மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. பார்கவி, அப்போ செல்லத்தோட பேர் பார்கவி என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். ஆமாண்ணா, உங்களுக்கு எப்படி பார்கவி தெரியும்? இவ்வளவு உரிமையா தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க என்றான் விஸ்வா. தம்பி, சாதாரண மனுஷியா இருந்தா மறந்துடலாம். என் உயிரை காப்பாத்தின கடவுளை என்னால் எப்படி தம்பி மறக்க முடியும் என்றார். விஸ்வா ஆச்சரியத்தில் புருவத்தை உயர்த்தி, என்னென்ன சொல்றீங்க? உங்க உயிரை காப்பாத்தினாளா? ஆமாம் தம்பி, வாரம் வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணு தவறாம இங்க இருக்கிற கோவிலுக்கு வரும். அது மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை. எப்பயுமே வெள்ளிக்கிழமை 5 மணிக்கு நான் சந்தையில் போய் பலசரக்கு வாங்குறது வழக்கம். அதே போல தான் அந்த வெள்ளிக்கிழமையும் போனேன். ஆனால் அன்னைக்கு நடந்ததோ என்று அவர் ஒரு யோசனையில் ஆழ்ந்தார். என்னென்ன ஆச்சு, முழுசா சொல்லுங்கள் என்றான் விஸ்வா. சிவப்பு நிறம் மாறுதி தம்பி. அன்னைக்கு நான் பலசரக்கு வாங்க வேகமாக அந்த பைபாஸ் ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன். எங்கிருந்து வந்தான்னு தெரியல. நேராக வருவானா வளைஞ்சு வருவானு பதட்டத்திலே போகிறப்ப அந்த வண்டி வேகமாக வந்து என்னை இடிச்சிட்டான் தம்பி. எதிரில் இருந்த லைட்டு கம்பத்தில் மோதி நான் மயங்கி கீழே விழுந்தேன். அன்னைக்கு தான் தம்பி மனுஷனோட 2 முகத்தையுமே நான் பார்த்தேன். ஏன்னா இரத்த வெள்ளத்தில் அடிபட்டு மயங்கும் நிலையில் கடந்தேன் தம்பி. யாருமே வந்து எனக்கு உதவி பண்ணலை, வந்து என்னை தூக்கலை. அடிபட்டு ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கு. எல்லாரும் என்னை சுற்றி நின்றுக்கிட்டு செல்ஃபி ஃபோட்டோன்னு மட்டும்தான் எடுத்தாங்க. இந்த கடையில் உட்காந்து எவ்வளோ பேர் குறை சொல்கிறப்ப நான் அப்படிலாம் இல்லை, மக்கள் மத்தியில் மனிதநேயம் இருக்கு அப்படின்னு நான் அவங்கள்ட்ட பேசுவேன் தம்பி. ஆனால் அன்னைக்கு எதுவுமே இல்லை, மனிதநேயமே செத்து போச்சு, நம்ம அவ்வளோதான், சாகத்தான் போகிறோம் அப்படின்னு நினச்ச கடைசி நொடியில் ஒரு வெள்ளை நிற மாருதி வந்து நின்றுச்சு தம்பி. பார்கவி பாப்பா. அவளை பாப்பான்னு சொல்கிறதா கடவுள்னு சொல்கிறதான்னு தெரியல தம்பி. அந்த பொண்ணு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம என்னை வண்டியில் ஏற்றிக்கிட்டு வேகமாக அவங்க ஆஸ்பத்திரிக்கே அழைச்சிட்டு போனாங்க தம்பி. என்னோட முழு மருத்துவ செலவு, அப்புறம் நான் ஆஸ்பத்திரியில் இருந்த எல்லா நாளுமே எங்கள் குடும்பத்தையே அந்த புள்ள கவனிச்சுக்கிச்சு. இதெல்லாம் செய்யணும்னு அதுக்கு என்ன தலையிலத்தா என்று உணர்ச்சி வசம் மிகுந்து கூறினார். இதை கேட்ட விஸ்வா தன் மனதிற்குள், உங்களுக்கு அவளை பற்றி இப்போதான் தெரியும்,
எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அப்போ சுனாமியில் எங்கள் அம்மாவையும் சீதா அம்மாவையும் இழந்துட்டு நான் வெறுமையில் நிற்கிறப்ப சாதாரணமாக வந்து முட்டாய் கொடுத்து என்னை தேத்துனவ அவள் இப்போ மாறி இருப்பான்னு நினச்சேன். இல்லை, மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கா என்று எண்ணிக்கொண்டான். விஸ்வா எதற்காக இப்போது பார்கவியை தேடி வந்துள்ளான்? 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயம் இப்போது அவனுக்கு எப்படி தெரிந்தது? அவள்தான் பார்கவி என்பது எப்படி அவனுக்கு தெரிந்தது? இதை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் வாரிசு.